போறாளியா அசிங்க முடிச்ச பசங்க. இருங்கய்யா பசங்க எல்லாம் டிஃபன் சாப்பிடணுமா? போய் சாப்பிட்டு போங்கடா. இவங்களுக்கு ஒண்ணு டிஃபன் கிடையாது. போறாளியா? ஐயா ஓசியில வானா ஐயா, நான் காசு தரேன். காசு இல்லையா? தங்க கட்டிய கொடுத்தாலும் இவங்களை உள்ள விட மாட்டேன். ஏன்னா நாளைக்கு 4 கௌரவஸ்தன் 2 பெரிய மனுஷன் ஒரு அந்தஸ்து உள்ளவன் எவனாவது என் ஹோட்டலுக்கு வர்றானே. மனிதனா மதிக்காதவன் எவன் அந்தஸ்து உள்ளவன்? சும்மா அழக்காதையும். இதுகெல்லாம் மனுஷ பிறவிகளா? அது சரி, இதுகள்லாம் மனுஷ பிறவி இல்லைன்னா ஒன்னி எந்த லிஸ்ட்ல சேர்க்கறது? எல்லாம் அனாமத்துக்கு பிளாட்பாரம். இந்த பிளாட்பாரத்துல எத்தனை விஞ்ஞானியாக வரப்போகிறதோ, எத்தனை பிரதம மந்திரியாக வரப்போகிறதோ, எத்தனை உலகத்துக்கு அகிம்சா மார்க்கத்தை போதிக்கும் மகாத்மாவா வரப்போகிறதோ யாருக்கு தெரியும்? முதலாளி சார், எதிர்காலத்தை பற்றி நான் கனவு கண்டு பேசவில்லை. இறந்த காலத்திலும் நிகழ்காலத்திலும் நடக்கும் உண்மைகளை பற்றி பேசுகிறேன். நன்றாக நினைத்து பாருங்கள். திருவிளக்கின் அடியிலே அமர்ந்து படித்த திருவாளர் முத்துச்சாமி ஐயர் உயர்நீதி மன்றத்திற்கு நீதிபதியானார். செருப்பு தொழிலாளிக்கு செல்வனாக பிறந்த ஸ்டாலின் சோவியத் ரஷ்யாவிற்கு சர்வாதிகாரியானார். ஏழ்மை குடும்பத்திலே பிறந்து விவசாயமே தன் தொழிலாக கொண்ட ஐசனோவர் அமெரிக்காவிற்கே ஜனாதிபதியானார். அவ்வளவு தூரத்துக்கு போவானே. 2 வருஷத்துக்கு முன்னால நான் சாப்பிட்ட டேபிள நீர் தொடச்சிருக்கிறீரு. இன்னைக்கு குபேர பகவான் ஹோட்டலுக்கு நீர் முதலாளி ஆயிட்டீரு. உண்மை நிலைமை இப்படி இருக்கும் போது இந்த வாலிப குழந்தைங்க வருங்காலத்துல ஏயா சிறந்தவர்கள் ஆகப்படாது அப்படின்னு நாங்க உங்களை கேட்கிறோம். இந்த வரும் நீர் கரடியா கத்துனாலும் சரி, காலாந்து சட்னி கொடுக்க மாட்டேன். அப்ப நீ சட்னி கோச்சுக்காத, அவருக்கு ஆகார கோளாறு. ஏன் சும்மா இருக்கிற உடம்ப பாத்துக்க. ஓ சரி சரி இரு, நான் முழுங்கிட்டு வந்து உங்ககிட்ட பேசுறேன். ஊருக்குள்ள ஹோட்டல் வச்சா இந்த தொல்லை, ஊருக்கு வெளியே வச்சா வியாபாரம் இல்ல. இந்த பசங்களோட வந்து உங்களோட பேசினிருந்தாரு, அவர் யாரு? அது ஒரு தருதலைங்க. பெரிய இடத்து பிள்ளையா பிறந்து ஊருக்கெல்லாம் உதவி செய்யறேட்டு உபத்திரம் பண்ணிட்டு தெரியுது. ஆஹா, ஊருக்கு உபகாரம் செய்யறவன் உபத்திரம் பண்றதா? அவன் செய்யறது நல்ல வேலை சார். இத போய் உம்மட்ட சொல்ல வந்தானே. நமஸ்காரம். மணி ஒரு சேர் கொண்டு வா. இருக்கட்டும். இப்ப போனாரு, அவர் பேர் என்ன தெரியுமா? எனக்கு எப்படி சார் தெரியும்? தினம் ஆயிரக்கணக்கான பேர் வர்றா போறா, அவளோட பேரெல்லாம் நான் விசாரிச்சுட்டு இருக்க முடியுமா? அவர் எத்தனை நாள் இங்க வர்றாரு? அதுவும் தெரியாதுங்களே. நான் வரேன். நமஸ்காரம். வணக்கம். உட்காருங்க. மிஸ்டர் மது, என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? நல்லா தெரியும். பெரிய இடத்து பிள்ளையா பிறந்தும் கௌரவத்தையும் சிரமத்தையும் பொருட்படுத்தாம நாட்டுக்கு சேவை செய்யறது மிகவும் பாராட்டத்தகுந்த விஷயம். பலர் சொல்ல கேள்விப்பட்டேன், நேர்ல பார்க்கக்கூடிய சந்தர்ப்பமும் கிடைச்சது. எப்ப பாத்தீங்க? எங்க பாத்தீங்க? என்ன பாத்தீங்க? நேத்து அந்த ஹோட்டல்காரங்கிட்ட அந்த அநாதை பிள்ளைகளுக்காக நீங்க வாதாடி வெற்றி கண்டதை பார்த்தேன். ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய அறிவுரையும் வாத திறமையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன சார் நீங்க இதெல்லாம் போய் சொல்லிட்டு? அப்படி சொல்லாதீங்க மிஸ்டர் மது. பெரிய இடத்த பிள்ளைங்க நாட்டுக்கு சேவை செய்யறதா சொல்லிட்டு என்னென்ன செய்யறாங்கன்னு எனக்கு தெரியும். நேரா போட்டோக்காரனை கூட்டிக்குவாங்க, பத்திரிகை ஆசிரியர் ஒருத்தனை கூட்டிக்குவாங்க. நேரா சேரிக்கு போய் விளக்கு மாற கையில வச்சுன்னு ஒருத்தன் போட்டோ எடுப்பான், மம்டிய கையில வச்சுன்னு ஒருத்தன் போட்டோ எடுப்பான், சாக்கடையில பிறண்டுகிட்டு ஒருத்தன் போட்டோ எடுப்பான். இந்த போட்டோ எல்லாம் கொண்டாந்து பங்களாவில உள்ளேயும் வெளியும் மாட்டி வச்சுக்கிட்டு பத்திரிக்காரனை விட்டு எழுத சொல்லுவான். செல்வத்திலே புரண்ட சீமான் இன்று சேரியிலே பிறழுகிறார், அப்படி இப்படின்னு உயர்த்து தன்னை பெருமைப்படுத்தி எழுத சொல்லிட்டு வாழ்க்கையை உயர்த்திக்கிட்டு நாட்டை குட்டிச்சவராக்குறாங்க. ஆனா அந்த மாதிரி லிஸ்ட்ல உங்களை சொல்லல யாரும். இந்த டூப்பு பிசினஸ் எனக்கு பிடிக்காது சார். செய்தா சின்சியரா செய்யணும், இல்லன்னா அந்த காரியத்துல இறங்கப்படாது. விளம்பரத்துக்காக சேவை செய்யறதுல என்ன சார் அர்த்தம் இருக்கு? அதனாலதான் உங்களை பார்த்து பாராட்டி உங்க ஸ்தாபனத்துக்கு என்னால முடிஞ்ச ஒரு சிறு உதவி செய்யலாம்னு நினைச்சு வந்தேன். என்ன சார் அது? இது ஒரு விதமான வலி. நீண்ட நாளா சொல்லப்படுத்தது. ஆமா, நீ ஏன் இந்த டாக்டர் கிட்ட கட்டப்படாது? பார்க்காத டாக்டர் இல்லே, செய்யாத வைத்தியம் இல்லை, சுகந்தாப்படல. எனக்கு சலிப்பு ஏற்பட்டு போச்சு. என்ன சார் அது? செத்தவனுக்கே உயிர் கொடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருக்குது, இதை சரிப்படுத்த முடியலங்கிறீங்களே. என்னுடைய அனுபவத்தை சொல்றேன் சார். அப்ப நான் சொல்றத தயவு செய்து கேளுங்க. பக்கத்துல சங்கர் நர்சிங் ஹோம் இருக்கு, அங்க டாக்டர் மோகன் இருக்காரு. அவர் தொட்டாலே உங்க வியாதி குணமாயிடும். நல்ல கைராசிக்காரர். ஆஹா தம்பி, நல்ல எண்ணமும் அறிவும் வேணும். அவங்க தொடர்றது பூரா சௌகரியமாயிடும். இதைத்தான் பாமர மக்கள் கைராசின்னு சொல்றது. அதை நான் ரொம்ப ஒத்துக்கிறேன்.
ஆனாலும் நீங்க அவரை கன்சல்ட் பண்ணி பாருங்க, உங்க நோய் குணமாகிறது நான் கேரண்டி. ட்ரை பண்றேன். இந்த 10,000 ரூபாயை நன்கொடையா வச்சுக்கணும். தேங்க்ஸ். அப்புறம் 10 கேளுங்க, தர்றேன். நல்லதுங்க. உங்கள மாதிரி பெரியவங்க அடிக்கடி இங்க வந்தாதான் என் ஸ்தாபனத்துக்கு நல்ல பேர் கிடைக்கும். சந்தோஷம். கேட்க மறந்துட்டேன், உங்க பேர் என்னங்க? என் பேரா சிதம்பரம். அடிக்கடி வந்து போங்க. வணக்கம். குட் மார்னிங் டாக்டர். ஓ குட் மார்னிங், வாங்க உட்காரு. டாக்டர் மோகன்ன்றது நீங்க தானே? எஸ். ரொம்ப சந்தோஷம். உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். கைராசிக்காரர். என்னங்க இது? என்ன சார் இது? வாட் இஸ் இட்? என்ன கையில வியாதி ஏதாவது உடைச்சல் மாதிரி இருக்குதுங்களா? என்னத்த சார் சொல்றீங்க? ஒரு நாளைக்கு இங்க வலிக்குது, ஒரு நாளைக்கு இந்த கையில வலிக்குது. பேர் போன டாக்டர் கிட்ட எல்லாம் காமிச்சிட்டேன். ஒருத்தராவது இது என்ன வலின்னு சொல்ல மாட்டேன்றாங்க. என்ன வலின்னு என்னதான் கேக்குறாங்க. நானும் கொஞ்சம் டீடைலா டெஸ்ட் பண்ண அப்புறம் தான் இதை பூர்ணமா குணப்படுத்த முடியுமா முடியாதான்னு சொல்லலாம். டாக்டர், எனக்கு நீண்ட நாள் உயிரோட வாழணும்ன்ற பேராசை இல்லை. ஒரு நல்ல காரியங்கள் செய்யணும். அது வரைக்கும் இந்த வலி தெரியாம செஞ்சா போதும். அப்போ நீங்க எங்க ஹாஸ்பிடல்ல வந்து ஒரு 10 நாள் இருங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய்து பாக்குறேன். ரொம்ப ரைட். நான் போயிட்டு வரட்டுங்க. போயிட்டோம். என்னங்க இது? கன்சல்டிங் ஃபீஸ் பரவாயில்லைங்க, வியாதி குணமான பிறகு நான் வாங்கிக்கிறேன். நல்ல கொள்கை. சில டாக்டர்கள் வியாதி என்னன்னு பாக்குறதுக்கு 100 ரூபாய் கேட்கறாங்க. அதனால இருக்குங்களா? ரைட். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். நான் தான் இன்ஸ்பெக்டர் சுந்தரம். ஓ உட்காருங்க. உங்களுக்கு என்ன சார் உடம்பு? எனக்கு உடம்பு கொண்டு இல்ல சார். உங்ககிட்ட முக்கியமான விஷயமா தனிமையா பேச. ஓ தாராளமா பேசலாம். என்னம்மா, கொஞ்சம் பொறுத்து வாங்க. என்ன சார் விஷயம்? இப்ப இங்க ஒருத்தர் வந்துட்டு போனாரு. அவர் எத்தனை நாள் இங்க வர்றாரு? இன்னைக்கு தான் வந்தாரு. அவர் பேர் தெரியாது. எந்த ஊர்? விசாரிக்கல. அவர் மறுபடியும் இங்க வருவாரா? வரலாம். அவர் மறுபடியும் இங்க வந்தார். அவர் யார், எந்த ஊர், இதுக்கு முன்னால எங்க இருந்தார், இந்த விவரங்கள் எல்லாம் விசாரிச்சு எங்களுக்கு தகவல் கொடுக்க முடியுமா? ஏன் சார், என்ன விஷயம்? நாங்க ரொம்ப நாளா தலைமறைவா இருக்கிற ஒரு குற்றவாளியை தேடிக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை இது அவரா இருக்கலாம்னு நான் சந்தேகப்படுறேன். சார், சந்தேகத்தின் பேர்ல எந்த முடிவுக்கும் வர்றது ரொம்ப தப்பு. அதனால ஒருத்தருடைய வாழ்வே பாதிக்கப்படலாம். ரொம்ப கரெக்ட் டாக்டர். அதனாலதான் இந்த விஷயத்துல உங்க உதவியை நான் எதிர்பார்க்கிறேன். என்ன பொறுத்த வரையில அவர் ஒரு குற்றவாளியா இருப்பார்னு மனசால கூட நினைக்க முடியல. எதுக்கு நீங்களே அவர் நேரில் விசாரிச்சு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கலாமே? செய்யலாம் டாக்டர். ஒரு குற்றவாளி விடுவிக்கப்பட்டு விடலாம், ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது. இது என் சொந்த வாழ்க்கையில் நான் கண்ட அனுபவம். டாக்டர், ஒரு குற்றம் செய்யாத நான் சுமார் 2 வருஷ காலம் சிறைவாசத்தை அனுபவித்தேன். அதனால் என் மனைவியை, ஒரே மகனையும் நிரந்தரமாக பிரிந்திருக்கிறேன். இந்த நிலை மற்றவர்களுக்கு ஏற்பட்டு விடக்கூடாது என்ற காரணத்தால் தான் இவ்வளவு விசாரிக்கிறேன். இது உங்களுக்கு சரியென்று பட்டால் உதவி செய்யுங்கள். நான் வருகிறேன். வணக்கம் டாக்டர். பொழுது விடிஞ்சு பொழுது போனா இந்த பொண்ணு பார்க்க வர்றவங்களுக்கு எங்களால பதிலே சொல்ல முடியல. எங்களுக்கு என்னமோ உங்க பிள்ளை மோகனுக்கு கொடுக்கணுங்கிறதுதான் ஒரே ஆசை. சொல்றேன். முந்தி கேட்ட போது படிப்பு முடியட்டும்னு சொன்னீங்க. இப்ப படிப்பு முடிஞ்சு பிராக்டிஸ் ஆரம்பிச்சாச்சு. இனிமே அதுல கல்யாண விஷயமா நான் இன்னும் மோகன் கிட்ட ஒண்ணும் பேசல. உங்க பிள்ளை விஷயத்துல நீங்க சொன்னாலே. நானும் கல்யாண விஷயத்துல பிள்ளைகள் இஷ்டப்படி நடக்கிறதான் பெரியவங்களுக்கு மரியாதை. சரி, அப்ப கேட்டு சொல்லுங்க. ஆகட்டும். பையன் அபிப்பிராயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல நாளா பார்த்து நாங்களே உங்க வீட்டுக்கு வர்றோம். அப்போ வர்றது கொஞ்சம் சீக்கிரமா வந்தா நல்லது. ஆகட்டுங்க. அப்ப நான் வரட்டுங்களா? வாங்க. அம்மா, என்னப்பா? என்னம்மா அவங்க கிட்ட அப்படி பேச அனுப்பிச்சிட்டீங்க? ஏன் இதோ பாருங்க, இனிமே யாராவது என் கல்யாண விஷயமா பேச வந்தா வந்தா எனக்கு பொண்ணு பார்த்தாச்சுன்னு சொல்லிடுங்க. என்னடா இது? ஓஹோ, உங்களுக்காக சொல்றியா? இல்லம்மா,
உங்களுக்கு தான் சொல்றேன், எனக்கு பொண்ணு பார்க்க வேண்டிய சிரமத்தை உங்களுக்கு நான் கொடுக்கல. அது இந்த காலத்து பிள்ளைங்க பொண்ணு பாக்குறதுல சிரமம் கொடுக்க மாட்டாங்க, பார்த்ததுக்கு அப்புறம் தான். சும்மா இருயா. தம்பி, பொண்ணு யாரு சொல்லப்பா, சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சிடுவோம். அம்மா சொன்னா மறுக்க மாட்டீங்களே? சும்மா சொல்லு தம்பி, அப்பாவே சொல்லி இருக்கிறாரு பிள்ளைங்க இஷ்டப்படித்தான் கல்யாணம்னு, அப்புறம் என்ன? ஆமாப்பா. அம்மா வந்தம்மா, எங்க ஹாஸ்பிட்டல்ல சுமத்தின்னு ஒரு நர்ஸ் இருக்கிறா. யாரு? நர்ஸா? ஆமாம்மா. அது டாக்டர் நர்ஸ், நர்ஸ் டாக்டர் கன பொருத்தம். அட சும்மா இறையா. ஏண்டா தம்பி, ஒரு ஜட்ஜி வீட்டு பிள்ளை போய் ஒரு நர்ஸியா கல்யாணம் பண்ணிக்கிறது? அது ஜட்ஜி பிள்ளைக்கும் நர்ஸுக்கும் பொருந்தாது. சும்மா இரு நீ. என்னங்க அம்மா நீ வா சொல்றேன், வாங்க. என்னங்க கேட்டீங்களா உங்க பிள்ளை சொல்றது? என்ன ஆஸ்பத்திரியில யாரோ ஒரு நர்ஸ் இருக்காளா, போட்டுமே? அவளதான் கட்டிக்க போறானா. ஏப்பா மோகன், உங்க அம்மா என்னமோ சொல்றாளே? ஆமாப்பா. அப்படியா? சால்ரை முடிச்சுட்டா போச்சு. என்னங்க இது, நீங்களும் சேர்ந்துகிட்டு? கனகா சும்மா இரு. கல்யாணம்ங்கிறது 1000 காலத்து பயிர். அந்த விஷயத்தை பிள்ளைகள் அபிப்பிராயம் எப்படி விட்டுடுறதா? அது கரெக்ட். ஏன்பா பெண்ணுக்கு தாயார் தகப்பனா இருக்காங்களா? அம்மா மட்டும் தான்ப்பா இருக்கிறாங்க. அவங்க கூட நம்ம ஹாஸ்பிட்டல்ல தான். ஐயோ பாவம், என்ன உடம்பு? சம்பந்தம் ஆ? போய் வேலையை பாரு. அது சரிப்பா, அப்ப நீ நம்ம வண்டி அனுப்பிச்சு பெண்ணுக்கு தாயார் அழைச்சு வர சொல்லு. நான் கிளப்புக்கு போயிட்டு வரேன். சரிப்பா.